வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சமீபத்தில் ஒரு பதிவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானேன். என்ன பதிவுனா, மரியாதைக்குரிய டாக்டர் சர்மிளா அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் மூத்த பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் சுகிர்தா அவர்கள் பகிர்ந்ததாக ஒரு தகவலை போட்டிருந்தாங்க. அந்த தகவலுடைய சாராம்சம் இதுதான். என்னன்னா, தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியை சார்ந்தவர்கள் வார்த்தை கொச்சையாகவும் அவர்களுடைய பிஹேவியர் ரொம்ப மோசமாகவும் இதுபோன்று அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். கடந்த காலத்தில் திராவிட ஆட்சி காலங்களில் பெண்கள் அந்த கட்சி கொடுக்குற சேலையை வாங்கி கட்டிக்கிட்டு கண்ணியமாக வந்தாங்களா? ஆனால் தமிழக வெற்றிக்கழக மகளிர் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட்டு வர்றாங்களா? வெளிநாட்டுகள்லேருந்து கூட பதிவு போடுறாங்களா? துண்டை போட்டுக்கிட்டு அதை ட்ரெண்டு பண்ணுறாங்களா? இன்னொன்று, அதை விட கொடூரம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் இதுபோல் அரசியலில் பெண்கள் கெட்ட வார்த்தைகள் பேசி பார்த்ததே இல்லையா? அம்மா சுகிர்தா, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா இல்லை கோமாவில் இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் சேலத்தைச் சேர்ந்த திமுக பெண் பேச்சாளர் ஆபாச பேச்சுக்காக 66 வழக்குகளுக்கு மேல் வாங்கியவர் ஒரே ஆண்டில். அது மட்டும் இல்லை, நூர்ஜஹான் என்ற பெண் பேச்சாளர், அவர் பேசாத கெட்ட வார்த்தைகளே இல்லை. ஆண்கள் கூட அவர் கூட்டத்திலே காதை பொத்தி கொண்டு ஓடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில். மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்களை அங்கே சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஒரு வழக்கை அவருக்கு எதிராக பதிவு செய்துவிட்டு டெல்லியிலிருந்து விமான நிலையத்திலே வந்து இறங்கிய பொழுது 100க்கும் மேற்பட்ட திராவிட கட்சிகளைச் சேர்ந்த பெண்கள் பாவாடையை தூக்கி காமித்து அவருக்கு செய்கைகள் செய்த கேவலமான அசிங்கமான செய்கைகளை நீங்கள் பார்க்கலையா? இப்படிப்பட்ட கடந்த காலத்திலே திராவிட ஆட்சிகள் செய்த கேவலங்களையா எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அணியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த இளம் பெண்களும் மகளிரும் செய்கிறாங்க? எப்படிமா இப்பெல்லாம் நாக்கு மேலே பல்லு போட்டு கேவலமாக பேசுகிறீங்க? வாங்கின காசுக்கு மேலே அசிங்கமாக கூவாதீர்கள். பெண்ணென்று பார்க்கிறேன், மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பெண்களை பேசினால் நாங்கள் சும்மா விட மாட்டோம்.